ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 கூடி தொழில் செயலிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 77 வினாக்கள் இருக்குது. ஆல்ரெடி 40 வினாக்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்க 37 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 41வது வினா, பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் பொருந்தாதது எது? பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, சந்தனம், மயில் தோகை வரும். இதில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. கற்பூரம் அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. அடுத்து 42வது வினா, பழங்காலத்தில் அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டது எது? பழங்காலத்தில் அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டிருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 43வது வினா, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் குறள் வணிகரின் டேஸ் பற்றி கூறுகிறது. வணிகரின் நேர்மை பற்றி குறிப்பிடுகிறது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 44வது வினா, கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள். கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் துறைமுகங்கள். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 45வது வினா, பழங்காலத்தில் டேஸில் இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. பழங்காலத்தில் சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். அடுத்து 46வது வினா, கடலும் கடல் சார்ந்த இடமும் எந்த நிலத்திற்குரியது? நெய்தல் நிலத்திற்குரியது. நெய்தல் நிலம். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 47வது வினா, பொறுத்துக. சமர் என்றால் போர் என்பது பொருள். நல்கும் என்றால் தரும் என்பது பொருள். மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற. எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி. இதற்கான விடை 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 48வது வினா, ஆழி என்பதன் பொருள். ஆழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி என்பது பொருள். நீண்டதொரு காலப்பகுதி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா, நானிலம் படைத்தவன் பாடலில் முடியரசன் கூறும் 4 வகை நிலங்களில் பொருந்தாதது எது? நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் முடியரசனால் எழுதப்பட்டிருக்கும். இப்பாடலில் 4 வகை நிலங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாழை அப்படிங்கிறது பொருந்தாதது. குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லை, இந்த 4 நிலங்களை பற்றி முடியரசன் குறிப்பிட்டிருப்பார். அடுத்த 50வது வினா, தமிழன் யார் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் என்று முடியரசன் கூறுகிறார். தமிழன் யார் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் என்று முடியரசன் கூறுகின்றார். சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். அடுத்த 51வது வினா, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எது? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 52வது வினா, கீழ்கண்டவற்றுள் நாட்டுப்புற பாடல்களில் அடங்குவது எது? நாட்டுப்புற பாடலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம். இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 43வது வினா, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வணிகம் எது? நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வணிகம் பண்டமாற்று வணிகம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 54வது வினா, உமணர் என்பதன் பொருள் யாது? உமணர் என்றால் உப்பு வணிகர் என்பது பொருள். உமணர் என்பதன் பொருள் உப்பு வணிகர். அடுத்து 55வது வினா, வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவின் பெயர் யாது? இக்குழுவின் பெயர் வணிகச் சாத்து. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 56வது வினா, கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் எவ்வகை வணிகம்? கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் எவ்வகை வணிகம்? நீர்வழி வணிகம். நீர்வழி வணிகம். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 57வது வினா, நம் அன்றாட தேவையான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் யார்? நம்முடைய அன்றாட தேவையான பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் தனிநபர் வணிகர். தனிநபர் வணிகர்.
அடுத்து 59வது வினா, ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது எது? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவதன் பெயர் பெருவணிகர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 59வது வினா, நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் யார்? நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 60வது வினா, கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு உதவுவது எது? கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு உதவுவது எது? விடை இணையவழி வணிகம். அடுத்து 61வது வினா, சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு எது? சுட்டு எழுத்துக்கள் சொல்லோட வெளியில் புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு எது? இந்த புறச்சுட்டை பிரிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்நீர்வீழ்ச்சி, இந்நூல், இம்மழை இது எல்லாமே புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஸோ இதற்கான விடை இவை அனைத்தும். இந்த புறச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறதுல நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம தனியாக சொல்லும் பொழுது பொருள் தரும். இம்மழை அப்படிங்கிறதுல மழை அப்படிங்கிறத சொல்லும் பொழுதும் பொருள் தரும். இந்த மாதிரி அந்த புறச்சுட்டு அப்படிங்கிறது இதுதான் புறச்சுட்டு. அதை நீக்கும் பொழுதும் பொருள் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 62வது வினா, கீழுள்ளவற்றுள் பொருந்தாதது எது? இதில் இது என்பது பொருந்தாதது. அவள், அது, அவ்வீடு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செய்மை சுட்டு. இது எல்லாமே செய்மை சுட்டுன்னு சொல்லுவோம். இதில் இது அப்படிங்கிறது அண்மை சுட்டு. இது அப்படிங்கிறது அண்மை சுட்டு. அதனால் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா இது அப்படிங்கிறது பொருந்தாதது. அண்மை சுட்டு என்பது அருகில் இருப்பவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. தொலைவில் இருப்பவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். செய்மை சுட்டு எழுத்து ஆ அப்படின்னு சொல்லுவோம். அண்மை சுட்டு எழுத்து ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து 63வது வினா, தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது? தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 64வது வினா, ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, மாற்றம் அப்படின்னா திரிந்து அந்த இந்த என வழங்குவது எது? இவ்வாறு வழங்குவதன் பெயர் சுட்டுத்திரிபு. மாற்றம் பெற்று அப்படின்னா திரிந்துன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு சுட்டுத்திரிபு அப்படிங்கிறது பெயர். அடுத்து 65வது வினா, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து 66வது வினா, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஸ் எனப்படும். அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். அடுத்து 67வது வினா, நெய்தல் திணைக்குரிய மக்கள் யார்? நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதர், பரத்தியர். எயினர், எயிற்றியர் அப்படிங்கிறவங்க பாலை திணைக்குரிய மக்கள். அடுத்து 68வது வினா, நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 69வது வினா, கிடைக்கும் பொருள்களின் எதை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் ஆகும்? கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டுவது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 70வது வினா, துறைமுகம் என்பதன் வேறு பெயர் யாது? பட்டினம், பாக்கம் என்பது துறைமுகத்தை குறிக்கும் வேறு பெயர்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 71வது வினா, வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 72வது வினா, சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். அது என்ன அப்படின்னா ஆ, இ, உ அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அதில் உ அப்படிங்கிற எழுத்து தற்போது வழக்கத்தில் இல்லை. அடுத்து 73வது வினா, கீழ்கண்டவற்றுள் வினா எழுத்துக்களுடன் பொருந்தாதது எது? மொழியின் முதலில் வருபவை யா, ஏ அப்படிங்கிற வினா எழுத்து என்பது சரி. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ என்பதும் சரி.
மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ என்பதும் சரி. அப்போ இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தா மேற்கண்ட எதுவும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற எழுத்துக்கள். அடுத்து 74வது வினா. நானிலம் படைத்தவன் பாடலில் முடியரசன் நிலத்தை நால்வகைப்படுத்துவதை வரிசைப்படுத்துக. நிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலில் பார்த்தோம் அப்படின்னா முடியரசன் நிலத்தை 4 வகையாக சொல்லியிருப்பார். அந்த 4 வகை நிலங்களில் எந்த மாதிரி வரிசையில் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 75வது வினா. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கரன்சி நோட் என்பது பணத்தாள் என்பதும் சரி, பேங்க் என்றால் வங்கி என்பதும் சரி, செக் என்றால் வரைவோலை என்பது தவறு, டிஜிட்டல் என்றால் மின்னணு மையம் என்பது சரி. செக் என்றால் காசோலை என்பது பொருள். செக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காசோலைன்னு வரும், வரைவோலை அப்படிங்கிறது தவறு. அடுத்து 76வது வினா. தவறான இணை எது? இ காமர்ஸ் என்றால் மின்னணு வணிகம், ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் இணையதள வணிகம், கிரெடிட் கார்டு என்றால் பயண அட்டை என்பது தவறு. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, டெபிட் கார்டு என்றால் பற்று அட்டை என்பது சரி. அப்போ இதில் தவறான இணை தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 77வது வினா. சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? சேர்ந்து தந்தங்கள்ல சேரத்து, இது இல்ல, இது சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இப்பாடல்களின் ஆசிரியர் பாரதியார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயல் 6லிருந்து எல்லா வினாக்களுமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.